நான் பேசுறது கேக்குதாம்மா? ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மேம். நேற்று கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா இன்செர்ட் லெவல் பார்த்தாச்சு, பேஜ் லேஅவுட்டும் நேற்று பார்த்தாச்சு. ஓகேவா? இன்னைக்கு வந்து ரிமைனிங் உள்ள ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ. ஓகேவா? அது நானும் இன்னைக்கு பார்க்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, அதாவது வேர்டு பார்த்திருந்தோம் இல்லையா, அதுல உள்ள மேஜர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இதுல கவர் ஆகும். ஓகேவா? அதனால நான் ரொம்ப டெப்தா போகல. ஆல்ரெடி அதுல பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுல நம்ம பார்த்த அதே சேம் டாபிக் தான் இதுலயுமே இருக்கு. அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா உள்ளதை இதுல பத்தி சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இது ஒரு ஷீட் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதே இதுல நியூவா ஒரு ஷீட், அதாவது பேஜ், இப்ப வந்து புக் 2 இருக்கா, இதே இதுதான். இந்த ஷீட் தான். இதுலயே நம்ம அடிஷனலா புக் மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வேற வேற பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்ஸ் ஆட் பண்றதுக்கு கீழே ஷீட் 1 இருக்கா, அதுக்கு பக்கத்துல பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. இத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷீட் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். நம்ம வேர்ட்ல பார்த்தோம்ல, ஒரு பேஜ் வந்து A4 ஷீட் சைஸுக்கு இருக்கும். அந்த ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்கிட்ட கொடுத்துட்டே வரும்போது நெக்ஸ்ட் ஷீட் வந்து அதுவாவே ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி எக்ஸல்ல நியூ ஷீட் வந்து ஓபன் பண்றதுக்கு இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்து கொடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ரைட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீநேம் கொடுத்துட்டு என்ன ஷீட்டோ அதை வந்து மாத்திக்கலாம். மார்க் ஷீட். ஓகேவா? இது வந்து 10th மார்க் ஷீட். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடதும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடதுல கிளாஸோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த நேம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரே இதுல வந்து ஆட் பண்ணி ஷீட்ஸை வந்து நம்ம ஃபைல் பண்ண மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ அந்த நம்ம வந்து வார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 1 to 3 நம்மளே தான் ஆர்டர் போய் நம்மளே போட்டுட்டு இருந்தோம். பட் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 to 3 வேணும் அப்படின்னா 1 டவுன் ஆர கொடுத்துட்டு நான் 2 கொடுக்குறேன் அப்படின்னா இங்க உள்ள நம்பர்ஸ், அதாவது நான் 1 2 கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேமா. உங்களுக்கு தெரியுதா? நீங்க உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு இதுல ஸ்கிரீன்ல வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? சரி. நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 1 2 கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா, இது கார்னருக்கு நான் மவுஸை கொண்டுட்டு போனேன் அப்படின்னா அது வந்து பிளஸ் சிம்பிள் மாதிரி ஆகுது இல்லையா. இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டே இருக்கேன் அப்படின்னா இங்க சைட்ல ஒரு நம்பர்ஸ் தெரியுது. 13 14 15 16 சொல்லிட்டு நம்பர்ஸ் தெரியுது. நம்ம எந்த அளவுக்கு ட்ராக் பண்றோமோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா நமக்கு இங்க நம்பர், சீரியல் நம்பர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இது அடுத்தது அக்கா எனக்கு வந்து 1 to 3 நம்பர்ஸ் வேணா, எனக்கு வந்து 1 1 1 தான் வரணும், இல்ல 2 2 தான் வேணும், எனக்கு மேல உள்ள அதே வேல்யூஸ் தான் வேணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் நம்பர் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்கேன். ஓகேவா? எனக்கு இதே ஃபோன் நம்பர் தான் எல்லா காலத்துலயும் வேணும், ஏன்னா நான் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஃபோன் நம்பர் தான் வாங்க போறேன் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர்ன்றதை எழுதிட்டு அதே மாதிரி இந்த கார்னர் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா பிளஸ் சிம்பிள் வருது இல்லையா, இதை புடிச்சிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணி இழுத்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அதே இது வந்துடும். ஓகேவா? இல்ல இந்த மாதிரி இதுதான் வேணும், லெட்டர்ஸ் தான் வேணும், இல்ல நம்பர்ஸே அந்த மாதிரி கொண்டுட்டு வரலாம். 23 இருக்கு அப்படின்னா 23 ஸ்டார்ட் பண்ணி இழுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அதுவே சேஞ்ச் ஆகும். இப்ப இதுவே 23 24 அகைன் 23 24 இப்படி நான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இதை நான் செலக்ட் பண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னா அது 24க்கு அப்புறம் உள்ள ரேஞ்சஸ் எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆயிட்டே வருது. அதாவது 24.2 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு அதுவாவே என்ன பண்ணுது, எனக்கு சேஞ்சஸ மாத்தி கொண்டுட்டு வருது. இப்போ இதை erase பண்ணிடலாம். இப்படி கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா
23க்கு அப்புறம் 24, 25, 26 சொல்லிட்டு என்ன பண்ணுது, அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் உள்ள நம்பர்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேவா? அடுத்தது சண்டே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சண்டே கொடுத்துட்டு நான் அதே மாதிரி ட்ராக் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அந்த அந்த வீக்ல என்னென்ன டேஸ் இருக்கோ எல்லா டேஸுமே நமக்கு இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். நான் சண்டே மட்டும் தான் கொடுத்தேன். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு அதுவாவே எல்லா டேஸுமே வந்துடுச்சு. நான் அகைன் அதை வந்து இன்னும் ட்ராக் பண்ணி இழுக்க இழுக்க என்ன ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் என்னென்ன டேஸ் வருமோ அது எல்லாமே எனக்கு என்ன ஆகுதுன்னா கம்பைன் ஆகி வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அடுத்த ஃபார்முலா வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஜனவரி, பிப்ரவரி வருது. அது பார்க்கலாம். கரெக்ட். ஜனவரி, பிப்ரவரி குடுத்தாலுமே சேம் அதே மாதிரிதான் நமக்கு வரும். நம்ம எந்த அளவுக்கு ட்ராக் பண்றோமோ அதே மாதிரி அதுல மந்த் வந்து சேஞ்ச் ஆயிட்டு நமக்கு ஃபுல்லா 12 மந்த்மே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இங்க உள்ள வேல்யூஸ் அதே மாதிரி நான் ரைட் சைட்ல அதை நான் வந்து காப்பி பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல நமக்கு வந்து காப்பி ஆகி பேஸ்ட் ஆகும். உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்படி இருக்கும்போது இங்க உள்ள என்ன டேட்டாவோ அது அப்படியே என்ன ஆகும், நெக்ஸ்ட் காலம்ல நமக்கு வந்து ஃபில் ஆயிட்டே வரும். ஓகேவா? இதே நம்ம இன்னும் கீழே ட்ராக் பண்ணி இழுக்க நமக்கு என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் மந்த் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஸ்டெப்ஸ், அதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்டோட நம்ம ஒரு மார்க் ரேங்க் கார்டுல உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம இப்ப இதுல செய்ய போறோம். சரியா? நான் கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லுவோமா, நீங்க டைப் பண்றோம்ல அந்த மாதிரி நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, இல்ல எதுலயாவது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேமா? சரி, இப்ப இதை நான் ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஷீட் ரெடி பண்ணலாம். ஒரு ரேங்க் கார்டு மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். மார்க் ஷீட் அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர். ஓகே. அடுத்தது நேம். அவங்க வந்து ரெஜிஸ்டர் நம்பர். சரி. இதெல்லாமே கேப்சர். ரெஜிஸ்டர் நம்பர், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 5 சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. ஓகேவா? 5 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டோட்டல். டோட்டல் கொடுக்குறேன். அடுத்தது ஆவரேஜ். ஆவரேஜ். நெக்ஸ்ட் கிரேடு. நெக்ஸ்ட் ரேங்க். ஓகேவா?
இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்டோட நேமு, அவங்க ரெஜிஸ்டர் நம்பர், அவங்க தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி போட போறோம். அப்படி எடுத்திருக்க மார்க்கோட டோட்டல், அதோட ஆவரேஜ், அப்புறம் கிரேடு, அவங்க என்ன ரேங்க் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, நான் ஃபர்ஸ்ட் இங்க கொஞ்சம் டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இப்பவே கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பேப்பர்ல என்னென்ன ஃபார்முலாஸ் போடுறேன், எந்த மாதிரி டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க நான் கிரியேட் பண்ற இதே டேபிள் கூட கிரியேட் பண்ணலாம். பட் அதுல குடுக்குற அந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க ஓனா குடுத்துக்கோங்க. இதுல உள்ள நேம், இதே சீரியல் நம்பர் இதெல்லாம் குடுக்கணும்னு கிடையாது. நீங்க ஓனா குடுத்துக்கோங்க. பட் ஆனா இந்த கிளாஸ் முடிச்சுட்டு இதே மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணி, எனக்கு வந்து அதுல வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் காட்டுங்க. ஓகேவா? சரி. சீரியல் நம்பர் குடுத்துக்கிறேன் நானு. நான் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? 10 ஸ்டூடெண்ட்க்கு நேம் டைப் பண்ணிக்கலாம். எல் ராஜா லீலா அருண். ஓகே. நான் 10 ஸ்டூடெண்ட் வந்து இப்ப ரெடி பண்ணியாச்சு. இத நான் இப்ப செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏ டு இசட் அந்த ஆர்டர்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க நமக்கு நம்பர்ஸும் சேஞ்ச் ஆகும். சீரியல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப இவங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர். இதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவும் ஆர்டரா வரணும் அப்படின்றதுனால நம்ம லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரி. ஓகேவா? நம்ம வந்து 1 2 தான் கொடுத்தோம். 3 4 5 6 7 8 ஃபுல்லா இதுவாவே என்ன ஆயிடுச்சு, நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வர ஆரம்பிச்சு. ஓகே, நான் இங்க வந்து மார்க் கொடுத்துக்கிறேன்.
ஓகே. இப்ப நான் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டேபிள்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அவங்க எடுத்திருக்க மார்க்ன்னு சொல்லிட்டு நான் ஓனா தான் டைப் பண்ணி கொஞ்சம் குடுத்துருக்கேன். ஓகேவா? அவங்க மார்க் 100க்கு மெஷர்மென்ட் பண்ணி அதாவது அம் 100 மார்க்ஸ் தானே எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ நான் அதுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க வந்து மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேமு, இங்க வேணா மேல வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் நேம். ஓகேவா? ராப் டெக்ஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து அவங்க நெக்ஸ்ட் காலம்க்கு நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் இது எல்லாமே போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப சீரியல் நம்பர் குடுத்தாச்சு, நேம் குடுத்தாச்சு, ரெஜிஸ்டர் நம்பர் குடுத்துருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். ஓகேவா? இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்க் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க உள்ள வேல்யூஸ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணாதான் நமக்கு டோட்டல் கிடைக்கும். இல்லையா? சோ ஆட் பண்றதுக்கு நார்மலா ஆட் பண்ணி போடலாம். இப்ப இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு, இங்க ஆட்டோ சம்னு இருக்கு இல்லையா? இத நம்ம குடுத்தோம் அப்படின்னா, இந்த இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இங்க நமக்கு வேல்யூஸ் வந்துரும். சரியா? இப்போ இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ராக் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா, இங்க வந்து ஃபார்முலாஸ் வந்து அப்லோட் ஆகும். நான் இங்க கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ணும்போது மேல என்ன இருக்குன்னா, ஈக்குவல் டூ சம்மு எது D2ல இருந்து H2 வரைக்கும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்க வந்து சம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. ஒரு ஃபார்முலா. உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. இப்ப இங்க உள்ள வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லித்தரேன். ஈக்குவல் டு எந்த ஃபார்முலா போட்டாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் அப்படின்ற சிம்பிள் நம்ம அங்க போடணும். ஓகேவா? ஈக்குவல் பிராக்கெட் ஓபன் பண்ணி சம் சம்ன்றது கீழே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. நம்ம அதை அப்படியே டைப் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. ஓகே. சம் கொடுத்துட்டு சாரி சம் கொடுத்து டைரக்டாவும் கொடுக்கலாம். 2-3 ஃபார்முலா சம் கொடுத்துட்டு எந்தெந்த இதை சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நமக்கு வந்து இந்த செல்லோட நேம் வந்து D2. ஓகேவா? இந்த D2ல இருந்து எது வரைக்கும் எனக்கு வேணும்? E2 வேணும், F2 வேணும், G2 வேணும், H2 வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது சம் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும்? இந்த வேல்யூஸ் ஃபுல்லா ஆட் ஆகி நமக்கு இந்த இடத்துல அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதாடா? ஓகேமா. ஆட் பண்றதுக்கு இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? சரி. இதே நம்ம அதே மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும்? கீழேயும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ ஃபார்முலாஸ் அப்லோட் ஆயிட்டு நமக்கு இங்க உள்ள வேல்யூவை ஆட் பண்ணி இது கொடுத்துரும். சரியா? உங்களுக்கு ஃபார்முலாஸ் வேணும்னா இங்க மெயின் இருக்கிறத பாத்துக்கோங்க. இது வந்து ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம என்ன ஃபார்முலா டைப் பண்றோமோ அது வந்து இந்த இடத்துல தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த பிளேஸ்ல நம்ம ஏதோ டைப் பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ண இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். அது ஃபார்முலாவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அங்க நம்ம என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துலதான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இந்த நம்பர் 21 அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ணுது? இந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இங்க நம்ம வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணல. ஓகேவா? இதுவே 255 இருக்கு இல்லையா? அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன காட்டுது? ஃபார்முலா காட்டுது. ஏன் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால ஃபார்முலா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. அடுத்தது ஆவரேஜ் பார்க்க போறோம். ஆவரேஜ் எப்படிமா பார்ப்போம்? நார்மலா
கரெக்ட். சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, குட்டா. இங்க எத்தனை சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோமோ அந்த சப்ஜெக்ட ஆட் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? அந்த கவுண்டால டிவைட் பண்ண. எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா 5 சப்ஜெக்டோட டோட்டல் வந்து 407 இருக்கு இல்லையா? அப்ப இந்த வேல்யூவை நம்ம 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட ஆவரேஜ் கிடைச்சிடும். ஓகேவா? சோ அத ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போறோம். நம்ம இதை மேனுவலா பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? 407 அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து டிவைட் பண்ணி போட்டு பார்க்கணும். அதே மாதிரி 377 இது ஒவ்வொரு சப்ஜெக்டோட வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? போட்டுக்கலாம். பட் இதுல போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அதை நம்ம போட்டுடலாம். இப்ப அதோட ஃபார்முலா பார்க்கலாமா? எந்த ஃபார்முலா போடனாலும் ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? என்னமா போடணும்? ஓகே, ஈக்குவல். சரியா? எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்ற சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஈக்குவல் கொடுத்துட்டு இப்ப ஆவரேஜ் டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஆவரேஜ் தானே பார்க்க போறோம். ஸோ அதனால ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் கொடுத்துட்டு ஓப்பனிங் பிராக்கெட் கொடுத்து எந்தெந்த சப்ஜெக்டோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த வேல்யூஸோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணணும். D2ல இருந்து F2, E2, F2, G2, H2 இந்த நம்பர்ஸ்க்குலாம் எனக்கு என்ன பண்ணணும்? ஆவரேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுக்குறோம். ஓகேவா? கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்க ஆவரேஜ் வந்து. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் திரும்ப பார்த்துக்கோங்க. ஈக்குவல் கொடுத்து ஆவரேஜும் டைப் பண்றோம். நம்ம இந்த எந்தெந்த காலம்ல சப்ஜெக்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு என்ன வேண்டாம்? ஆவரேஜ் வேண்டாம். எனக்கு வந்து 3 சப்ஜெக்ட் மட்டும் ஆவரேஜ் போதும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ். ஓகேவா? அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சுக்கலாம். பர்டிகுலரா இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் மட்டும் எதுக்கு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ஸ் பர்சன்டேஜ். இப்ப 11th 12th இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் எல்லாம் வரும்போது காலேஜ் சேரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் சேர போறீங்க அப்படின்னா உங்களோட தமிழ் இங்கிலீஷ் மார்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மார்க் 4 மார்க் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? சோ அந்த 4 மார்க்கோட ஆவரேஜ் பாக்குறதுக்கு இந்த மாதிரி பர்டிகுலரா யூஸ் பண்ணுவாங்க. இதுவே நீங்க வந்து டாக்டரேட் படிக்க போறீங்க, இல்ல நர்சிங் அந்த மாதிரி அது ரிலேட்டடா போறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஓகேவா? அந்த 4 சப்ஜெக்டையும் அதோட ஆவரேஜ் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி கட் ஆஃப் பார்ப்பாங்க இல்லையா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். சோ இது நமக்கு வந்து காமனா கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா சப்ஜெக்டோட மார்க்கோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதையும் அதே மாதிரி ட்ராக் பண்ணி எழுத்துறோம் அப்படின்னா எல்லா பாக்ஸ்லயுமே அதே ஃபார்முலாஸ் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்ப இங்க வந்து ஈவனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு வேல்யூஸ் தான் வந்திருக்கு. எனக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் வராம எனக்கு என்ன வேணும்? டபுள் டிஜிட்ல வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு வேல்யூ இங்க போயிட்டு ஆட் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி பண்ணும்போது நமக்கு எல்லா வேல்யூமே டபுள் டிஜிட்ல மாறிடும். இப்ப இதுவே எனக்கு வந்து லெஸ் பண்ணும்போது எல்லாமே சிங்கிளா மாறிடும். ஓகேவா? சரி, இது ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. அடுத்தது கிரேடு. கிரேட் எப்படிமா போடுவாங்க? போடுவாங்க. ஓகேடா. நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் போடுறதுக்கு முன்னாடி அவங்க பாஸ் ஆஃப் ஃபெயிலா நமக்கு தெரியணும்ல, அது ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரிசல்ட்னு ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம கிரேட் கொடுக்கலாம். ஓகேவா?
பாஸா ஃபெயிலான்னு எப்படி பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ல 35க்கு மேல மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னது பாஸ். இதுவே 35க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபெயில். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து இங்க டைப் பண்றேன், நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு எந்த ஃபார்முலாஸ் டைப் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு தான் கொடுக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் வந்து இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இஃப்னு கொடுத்துட்டு பிராக்கெட் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுல அண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். சரியா? அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அகைன் நான் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி இங்க என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் மார்க் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணனாலும் நம்மளாவே டைப் பண்ணாலே இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் ஆன மாதிரி ஆயிடும். சரியா? அந்த தமிழ் மார்க் இருக்கு இல்லையா, அதை நான் செலக்ட் பண்றேன். அந்த தமிழ் மார்க் வந்து 35க்கு மேல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கலாம், இல்லைன்னா 35க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ஃபெயில்னு மென்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிருக்கோம், இந்த தமிழ் மார்க்கை செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35ன்னு கொடுத்துருக்கோம். சரியா? இது தமிழுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்கிலீஷ்க்கு நான் கமா போட்டு பினிஷ் பண்ணிட்டு அடுத்து இங்கிலீஷ் மார்க்கை நான் செலக்ட் பண்றேன். இதுலயும் அதே மாதிரி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 35. ஓகேவா? கமா அகைன் அடுத்து என்ன பண்றோம், மார்க்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 35 கமா அகைன் சயின்ஸ் மார்க் less than or equal to 35 கமா அடுத்தது லாஸ்ட் சப்ஜெக்ட் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் less than or equal to 35. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நான் செலக்ட் பண்ணி இதுல 35 இருந்தா பாஸ், அதே மாதிரி இதுல 35 இருந்தா பாஸ், இதுல 35 இருந்தா பாஸ். எனக்கு வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீ போயிட்டு என்ன பண்ணணும், செக் பண்ணிட்டு எனக்கு இங்க அவுட்புட் கொடுக்கணும். நம்ம இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டா செக் பண்ணி அவுட்புட் கொடுக்க சொன்னா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். இதுவே இப்ப காமனா வெறும் டோட்டல் மட்டும் வச்சுட்டு எனக்கு வந்து 300க்கு மேல இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா டோட்டல் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சில சப்ஜெக்ட்ல ஹையஸ்ட் வேல்யூ எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ல 95, மேத்ஸ்ல 95, சயின்ஸ்ல 95, சோசியல்லையும் என்ன பண்ணிருப்பாங்க 95 எடுத்திருப்பாங்க. அப்ப அவங்களோட ஆவரேஜ் வந்து நமக்கு என்னவாயிடும் 300க்கு மேல ஆயிடும். ஆனா அவங்க வந்து இங்கிலீஷ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெறும் 33 மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து ஃபெயிலு. ஆனா அதை பார்க்காம அவங்களோட டோட்டல் மட்டும் 300க்கு மேல இருந்துச்சுன்னா பாஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வச்சோம்னா எனக்கு என்ன ஆயிடும், நான் போட்டிருக்க அவுட்புட் ரிசல்ட் வந்து எல்லாமே தப்பா இருக்கும். ஓகேவா? அதனால அந்த மாதிரி போடாம இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நான் வந்து செலக்ட் பண்ணி இதுல 35க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா பாஸ் அப்படின்னு நான் இண்டிவிஜுவலா என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி போட சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு காலமா நம்ம வந்து இப்ப செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு கமா சரி க்ளோசிங் பிராக்கெட் கமா டபுள் குவாட்ஸ்ல பாஸ் டபுள் குவாட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு கமா அகைன் டபுள் குவாட்ஸ்ல ஃபெயில் டபுள் குவாட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அதுல அண்ட் கொடுத்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன் 35க்கு மேல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தாங்கன்னா பாஸ், அப்படி இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, சாரி இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த க்ளோஸ் பண்றது வந்து க்ளோசிங் பிராக்கெட்டை மாத்தி போட்டாங்க. ஓகே,
5 சப்ஜெக்ட்டுமே செலக்ட் பண்ணிட்டு நான் லாஸ்ட்ல என்ன பண்ணணும், க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், பாஸ்ன்றத டபுள் குவாட்ஸ்லயும் அதுக்கப்புறம் அதையும் ஒரு கமா கொடுத்துட்டு அடுத்து ஃபெயில் அப்படின்றத டபுள் குவாட்ஸ்ல கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த அருண் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லுமே 35க்கு மேல இருக்கான். ஓகேவா? அதனால இங்க என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து பாஸ் அப்படின்ற அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? ரிசல்ட் வந்திருக்கு. நான் இதை அப்படியே ட்ராக் பண்ணி எல்லா பாக்ஸ்லயுமே எடுத்து விடுறேன். எனக்கு இப்ப என்ன ஆகுது, அந்த ஃபார்முலாஸ் வந்து எல்லா பாக்ஸ்லயுமே அப்லோட் ஆயிட்டு எனக்கு வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து எனக்கு காட்டுது. ஓகேவா? இப்ப இந்த பையன் வந்து ஃபெயில்னு காட்டுது. ஏன் ஃபெயிலு? அவன் வந்து தமிழ்ல 35 தான் எடுத்திருக்கான். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சப்ஜெக்ட் தான் அவன் ஃபெயில். அடுத்தது இந்த பையனும் ஃபெயில். ஏன்? இவன் வந்து 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னாலே ஃபெயில் தானே. ஸோ அதனால அவனுக்குமே ஃபெயில் தான் காட்டுது. ஓகேவா? ஸோ இவன் 2 சப்ஜெக்ட் ஃபெயில். அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில். ஏன் அப்படின்னா இவனும் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில். ஓகே. நான் இப்ப ரெட் மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல அவங்க ஃபெயிலா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் காட்டுது. சரி, இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அவங்களோட டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு, ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு, ரிசல்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லா காலத்திலயும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நான் இங்க வந்து இவன் வந்து 33 இல்ல, ஃபெயில் கிடையாது, பாஸ் தான். இப்போ இங்க என்ன பண்ணணும், இங்க உள்ள அவனோட ஒரிஜினல் மார்க்கை நான் வந்து என்ட்ரி பண்ணணும் இல்லையா. இவன் வந்து 53 மார்க் எடுத்திருக்கான். சரியா? நான் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரோல உள்ளது அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு நிமிஷம், நான் வேற போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயுமே பாஸா இருக்கான். ஓகேவா? இப்ப இவன் வந்து மேத்ஸ்ல வந்து ஃபெயில் ஆயிட்டான். அவன் வந்து மேத்ஸ்ல வந்து என்ன மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னா இவனோட டோட்டல் பாத்துக்கோங்க 407 இருக்கு. இவனோட ஆவரேஜ் வந்து 81.4 இருக்கு. ரிசல்ட் வந்து பாஸ் இருக்கு. இப்ப இந்த பையன் மேத்ஸ்ல வந்து 31 தான் எடுத்திருக்கான். ஓகேவா? நான் 31 கொடுத்துட்டு என்ட்ரி கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவனோட டோட்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவனோட ஆவரேஜும் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவனோட ரிசல்ட்டும் என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நான் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணதுனால அதுவாவே என்ன பண்ணிக்குது, அந்த டேபிள் காலம் செலக்ட் பண்ணி ஃபார்முலாஸ் போட்டுக்கிறதுனால அந்த டேபிள் காலத்துல நான் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணா இங்க அவுட்புட் ரிசல்ட்டுமே நமக்கு என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆகுது. இதுவே நான் வந்து இந்த பாக்ஸ்லாம் செலக்ட் பண்ணி போடாம இந்த பாக்ஸ்லாம் செலக்ட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஆன்சர் எடுக்காம நான் டோட்டல் ஆவரேஜ் ரிசல்ட் எல்லாமே நானாவே டைப் பண்ணி வந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், இது மாதிரி நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது இங்கேயும் மிஸ்டேக் ஆகும். ஓகேவா? இப்போ நமக்கு மிஸ்டேக் ஆக சான்ஸ் இல்லை. இப்போ நான் அகைன் 81 கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க எல்லாமே பாஸ்ன்னு வந்துருச்சு, டோட்டல் மாறிட்டு ஆவரேஜும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, அடுத்தது கிரேடு. கிரேடு வந்து ஒரு பர்சன்டேஜ் மேல இப்போ 90க்கு மேல இருந்தாங்கன்னா ஏ பிளஸ், அதுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஏ, அதுக்கு கீழே இருந்தாங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஓனாவே மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம். அதுல உள்ளதுதான் அபிஷியலா உள்ளதுதான் நம்ம கொடுக்கணும்ன்றது கிடையாது. பட் ரேஞ்சஸ் யாரும் சொன்னாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓனாவே ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு சேம் எந்த ஃபார்முலா போடனாலும் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு. ஓகேவா? ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இஃப் பிராக்கெட் ஓபன் பண்றோம். ஓகேவா? ஓபன் பண்ணிட்டு இதுல எந்த இதுக்கு நம்ம வந்து கிரேட் பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட டோட்டல். ஓகேவா? நம்மளோட டோட்டலை மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரேட் பார்க்க போறோம். நம்மளோட டோட்டல் காலம் இங்க இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
செலக்ட் பண்ணோம்னா எனக்கு I2 அப்படின்னு அதுவாவே இந்த செல்லோட நேம் வந்துருச்சு. அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். அது இங்க டிஸ்ப்ளே ஆகும். அது ஏன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது அந்த செல்லோட நேம் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அதையும் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணி I2 அப்படின்ற நேம் எடுத்தாச்சு. இங்க அதே மாதிரி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 90. ஓகேவா? எனக்கு வந்து சாரி ஆவரேஜ் எடுக்கணுமா, டோட்டல் வரதான் யோசிக்கிறேன். சாரிடா, இந்த இடத்துல I2 இல்ல J2. ஓகேவா? ஆவரேஜ் தான் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து 100க்குள்ளார வரும். இது வந்து 500ல நமக்கு டோட்டல் போயிடும். ஸோ அதனால டோட்டல் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஆவரேஜ். நம்ம எடுத்துருக்க ஆவரேஜ் வச்சுதான் நமக்கு வந்து கிரேட் போடுவாங்க. ஓகேவா? அந்த ஆவரேஜ்ல 90க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏ கிரேட் வரணும், ஏ பிளஸ் கிரேட் வரணும். டபுள் குவாட்ஸ்ல ஏ பிளஸ். ஓகேவா? டபுள் குவாட் க்ளோஸ் பண்ணிட்டு கம்மா கொடுத்துருங்க. ஓகே, இப்ப என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா இவங்களோட ஆவரேஜ் 90க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏ பிளஸ் கிரேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அகைன் அடுத்த கண்டிஷன் என்ன பண்றோம் அப்படின்னா கம்மா கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். அதே மாதிரி அதே J2 நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் வந்து என்ன பண்றேன், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 80 கொடுக்குறேன். ஓகேவா? 80 கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு இந்த 80 கொடுத்தேன் அப்படின்னா அவங்களோட கிரேட் என்னவா இருக்கணும், ஏவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரியா? அடுத்தது அகைன் நான் ஒரு கம்மா கொடுத்துட்டு திரும்பவும் நான் என்ன பண்றேன், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். அதே J2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி 80 கொடுத்தாச்சா, இப்போ 70. கொடுத்து கம்மா கொடுத்துட்டு டபுள் குவாட்ஸ்ல பி கொடுக்குறேன். ஓகேவா? ஃபார்முலா கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? அந்த ஒவ்வொரு லைன் தான் நம்ம எந்தெந்த பாக்ஸ் செலக்ட் பண்றோம்ன்றது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்களாவே தானாவே இந்த மாதிரி எல்லாம் பார்த்து எதையும் டைப் பண்ணாம நீங்க ஓனாவே டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஈஸி ஆயிடும். இது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது கமா போட்டு அகைன் யூஸ் கண்டிஷன் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் நான் அகைன் என்ன பண்றேன், அதே 82 அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். இப்போ ஈக்குவல் டு எனக்கு வந்து 70 கொடுத்தாச்சா, இப்போ இங்க வந்து 60 கமா இங்க நமக்கு என்ன வேணும், சின்ற கிரேட். ஓகேவா? சி கிரேட் கொடுத்தாச்சு. அகைன் கமா கொடுத்துட்டு நான் அவ்வளவுதான் 60க்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிரேட் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? இப்போ டபுள் குவாட்ஸ்ல நோ கிரேட். ஓகேவா? நான் நோ கிரேட் கொடுத்து டபுள் குவாட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 ஓப்பனிங் பிராக்கெட் கொடுத்துருக்கோமா. ஸோ அந்த 4 ஓப்பனிங் பிராக்கெட்டையும் இங்க நம்ம க்ளோஸ் பண்ணணும். 1 2 3 4 கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கொடுப்போம். எனக்கு என்ன ஆயிடுச்சு, இவங்க ஏ கிரேட் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ ஃபார்முலாஸ் வந்து டைப் பண்ணிருக்கேன். இப்போ பார்த்து எழுதிக்கோங்க. என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இஃப் கண்டிஷன்ல இந்த J2 ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிருக்கேன் அந்த ஃபீல்டு. அத அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 90ன்றது நம்மளா கொடுக்குற வேல்யூஸ். ஓகேவா?
90க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு A பிளஸ் கிரேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவே அவங்க வந்து 90 இல்ல, அவங்க வந்து 80 தான் இருக்காங்க, அந்த ரேஞ்ச்ல இருந்தாங்க, இல்ல அதுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு A கிரேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது அகைன் if கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 60க்கு சாரி 70க்கு கொடுத்துருக்கேன். 70ல இருந்தாங்கன்னா அவங்களோட கிரேட் வந்து B கொடுங்க. இதுவே 60 இருந்தாங்கன்னா C கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து பினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? லாஸ்டா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 60க்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரேட் இல்ல, ஸோ நோ கிரேடுன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா 60க்கு கீழே 75 57 51 சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து நோ கிரேட்னு வரணும். அதெல்லாம் வருதான்னு செக் பண்ணுவோமா? இப்ப இங்க வந்து நம்ம கிரேட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே எல்லாத்துக்குமே நமக்கு தான் ஆயிடும், கிரேட் நமக்கு வந்துடும். இப்போ இங்க 57 அவங்களுக்கு கிரேட் இல்ல, 51 அவங்களுக்கும் கிரேட் இல்ல. ஆக்சுவலா பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே ஃபெயில்டு. ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருக்குமே நமக்கு ஏத்த மாதிரி நோ கிரேட் வந்துருச்சு. ஓகே, ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க கிரேட் வராது இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி இங்க நமக்கு வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் புரியுதாமா? ஓகே, ஓகே. இது ரிசல்ட்டோட பார்ட் மேடம், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் நீங்க நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேடா. அடுத்து ஓகேம்மா, இது கிரேடோட. ஓகேடா. அடுத்து ரேங்க். ரேங்க்குள்ள இப்ப பார்க்கலாமா? ஓகே, ஓகே. இப்ப ரேங்க் ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு நம்ம ரேங்க்னே டைப் பண்ணிக்கலாம். ரேங்க்னே டைப் பண்ணிட்டு, ஏன்னா ரேங்க் தான் பார்க்க போறோம்ன்றனால ரேங்க் நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? ரேங்க் கொடுத்துட்டு ஓப்பனிங் பிராக்கெட், ஓப்பனிங் பிராக்கெட்ல டோட்டல் செல், இதை வந்து நம்ம இப்ப டைப் பண்ண போறோம். ஓகேவா? டோட்டல் செல் கொடுத்துட்டு கமா எனக்கு வந்து எதோடலாம் வேணும் அப்படின்னா டோட்டல் எல்லாத்தோடதுமே எனக்கு வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. சரியா? இது ஏன் இப்ப நான் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டோட்டல் எல்லாமே செலக்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அது என்ன பண்ணும் 1 2 3ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரேங்க் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த செல்ல இருந்து டோட்டல் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபுல்லா எல்லாரோட வேல்யூவையுமே கம்பேர் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் வந்து ரேங்க் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோட்டல் மட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு கமா இப்ப இதுவே வந்து அசெண்டிங் ஆர்டரா இருந்துச்சு அப்படின்னா 1 போடுவோம், டிசெண்டிங் ஆர்டரா இருந்துச்சு அப்படின்னா என்ன போடுவோம்னா 0 போடுவோம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல தான் போடுவோம். அதாவது பெரிய நம்பருக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் நம்ம போடுவோம் இல்லையா ரேங்க், அது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல போடுவோம். ஸோ அதனால 0 அப்படின்னு கொடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். சரி, ஃபார்முலா தப்புன்னு வருது, அதையும் போடலாம். ஈக்குவல் டு ரேங்க். ஓகே, நான் வந்து ரேங்க்ன்றத வந்து கேப்ஸ்ல டைப் பண்ணதுனால அதுக்கு தெரியல. ஓகே, ரேங்க். ஓகேவா? அது நம்ம இப்போ ஈக்குவல் டு ரேங்க், அதேதான் ஃபார்முலா, அதேதான். பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு டோட்டல் செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா எனக்கு இந்த டோட்டல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அதுல உள்ள எல்லா டோட்டலையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு கமா இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. டிசெண்டிங் ஆர்டரா இருந்துச்சு அப்படின்னா 0 கொடுக்கணும், அசெண்டிங் ஆர்டரா இருந்துச்சு அப்படின்னா 1 கொடுக்கணும். ஓகேவா? நான் ரெண்டு ஃபார்முலாவுமே உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல தான் வேணும்.
சோ நம்ம 0 கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுப்போம். எனக்கு இப்ப இது வந்து ரேங்க் வந்து 2 வந்துருச்சு. இந்த பையன் ரேங்க் 2. ஆக்சுவலா இவனோட ஹையஸ்ட் வேல்யூ இங்க இருக்கு இல்லையா, 421. அப்ப இந்த பையன் தான் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். நம்ம அதே மாதிரி ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 1 2 3 4 5 4 பேருக்கு சேம் ரேங்க் ஆகுது. ஆனா அவங்களோட டோட்டல் வந்து வேற வேறையா இருக்கு. ஏன் இப்படி வருது? இந்த பையனும் 2 கிடையாது. ஓகேமா, இப்போ நம்ம அந்த ஆர்டர்ல போட்டு பார்க்கலாம், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம். நான் அதை எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன். ஈக்குவல் டு ரேங்க் bracket ஓபன் பண்ணிட்டு அகைன் இதே சேம் ஸ்டெப், கமா இதுல இருந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா 1 க்ளோசிங் bracket என்டர். இது 9th ரேங்க். ஓகே, இது இது ஆக்சுவலா என்ன பண்ணுது அப்படின்னா, ரேங்க் வந்து 1 to 10னா 10 வரைக்கும் மட்டும் மென்ஷன் பண்ணாம, அந்த ரேஞ்ச்ல இப்ப 200 ரேஞ்ச்ல வந்து அந்த இதுல வேல்யூஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே 1 அப்படின்ற ரிசல்ட் கொடுக்குது. ஓகேவா? அதாவது 250க்கு மேல இருந்து 300க்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து 1 அப்படின்ற ரேங்க் கொடுக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ரேங்க் வந்து நமக்கு கொடுக்குது. நமக்கு வந்து இந்த மாதிரி ரேங்க் வந்து நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ ரேங்க் வந்து அதுக்குள்ள ஃபார்மாட் என்ன, அது எப்படி போடணும் அப்படின்றத ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நான் சொல்லித்தரேன்டா. டைம் வந்து 7 ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவாம்மா? ஓகே.